வணக்கம் புரோகிதரே. வணக்கம். 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 வணக்கம் தம்பி. எங்களோட சேர்த்து எங்களுக்கு பிடிக்காதவங்களையும் இந்த சிவராத்திரிக்கு நீங்க அழைச்சிருக்கீங்கன்னு முன்னாடியே எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். கோயிலுக்கு வந்து அகங்காரமா நடந்துக்கிறவங்கள அந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டார். மாமா, இங்க பிரச்சனை எதுவும் வேண்டாம் மாமா. மாமா ப்ளீஸ் வாங்க போலாம். அது இல்லைங்கய்யா, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? சோபா சந்திர அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அவங்க தான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இங்க வந்து நடனம் ஆடுவாங்க. இப்போ அவங்க பொண்ணு அதே நடனத்தை தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் பூமி அம்மாவை அழைச்சிருக்கோம். சரி வாங்க. வாங்கய்யா. பிந்து, நட்சத்திரா, தாம்பளத்திட்ட அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க கொண்டு போவாங்க. நீங்க போங்க போங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, என் கூட வாங்க. இப்ப சொல்லு பிந்து, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுங்கிறது நம்ம 2 பேரோட காதல்னு நினைக்கணுமா, இல்லைன்னா என் அக்காவுக்கு நான் செய்யற துரோகம்னு நினைக்கிறதா? இதுக்கு பதில் நான் சொல்றேன் உனக்கு. நீ சொன்னது உண்மைதான். உன் அக்கா சிறந்தவதான். ஆனா நீ உன் காதல் விஷயத்தை உன் அக்கா கிட்ட சொன்னப்போ உன் அக்கா என்ன பண்ணா? அப்படியா சிவா? சாரிடா, நீயும் பிந்துவும் காதலிக்கிற விஷயம் தெரியாம நீ பூரியதான் காதலிக்கிறேன்னு தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. இரு, இப்பவே ககன் மாமா கிட்ட பேசி உன்னோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாளா? சொல்லு சிவா. அவளுடைய காதலை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னுடைய காதலை பலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா. நீ உன் காதலை பத்தி சொன்னதும் அவளுடைய வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கா. உன் அக்காவை நீ உன் தாயோட ஒப்பிட்ட. எந்த தாயா இருந்தாலும் தன் பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைப்பாளா? என்னோட வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி பரவாயில்லன்னு நினைச்சு தன்னுடைய புள்ள வாழ்க்கைய பத்தி யோசிப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல தாய்க்கு உதாரணம் சிவா. நீ எப்ப உன் காதலை பத்தி சொன்னியோ அப்போல இருந்து சுயநலமா அவளுடைய காதலை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கா. இப்பவாவது நீ பூமியை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா சிவா? வேண்டாம் சிவா, இதுக்கு மேல எதுவும் யோசிக்காத. நீ உன்னுடைய காதலை பத்தி மட்டும் யோசி. உன் மேல உயிரிய வச்சிருக்கிற பிந்துவை பத்தி மட்டும் யோசி சிவா. அபூர்வா, அபூர்வா, கொடுத்துட்டல, அப்புறம் என்ன பாக்குற? கிளம்ப. அபூர்வா, அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்ன பிந்து ஏதாவது சொன்னானா? ஐயோ சச்சா, அதெல்லாம் இல்ல மாமா. சிவன் பார்வதிக்காக நாம கொண்டு வந்த இந்த தாலி எங்கேயோ விழுந்துட்டு இருக்கான், அதை தான் கொண்டு வந்து கொடுத்தான். அவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது? சச்சா, வேற என்ன இருக்க போகுது மாமா, அவ்வளவுதான். சரி, கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க மாமா
போலாம். பூமி நில்லு. நட்சத்திரம் எங்கேயாவது பாத்தியா? ஆஹா இல்ல. நீ சிவாவை பாத்தியா? இல்லையே. எங்க போயிட்டா இவ? ஷோ, இந்த சிவா எங்க போனா? ம் என்ன ஏதோ தேடுற மாதிரி தெரியுது. சிவாவை காணும் மாமா. அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. நீ என்ன சொல்ற பூமி? சிவா என்ன சின்ன ஸ்கூல் பையனா? ஏதோ தொலைஞ்சு போயிடுவான்லாம் சொல்லிட்டு இருக்க. இங்கதான் எங்கேயாவது பூரி கூட இருப்பான். பூர்ணி கூட சேர்ந்திருந்தா தான் பிரச்சனையே இல்லையே. எங்க பிந்துவை பார்க்க போயிட்டானோன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. ஆ என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற பூமி? அதான் மாமா, பூர்ணிக்கும் அவனுக்கும் கல்யாணம் நெருங்கிட்டே இருக்குல்ல. கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள சின்ன பசங்க மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்டுக்க வேண்டாம். நமக்கு இப்பதானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. வா அப்படியே போயிட்டு கோயில் சுத்திட்டு வரலாம். மாமா அது இல்ல மாமா, சிவா. உன் தம்பி சிவா ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இப்ப சிவன் கோயில்ல இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுத்தி வரலாம். நாம எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அது இல்ல மாமா. இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோயேன், உன்னை தூக்கிக்கிட்டு கோயில் முழுக்க சுத்தி வர வேண்டியது இருக்கும். அப்புறம் 3 தடவை இல்ல 33 தடவை கோவிலை சுத்தி வர வேண்டியது இருக்கும். என்ன ஓகே உனக்கு? வேண்டாம். ம் நான் இப்பவே வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உன்னை ககன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் போல இருக்கு. ஆமா, நல்லா பாத்துக்கிறாரு. கஷ்டப்பட்டு நான் அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கேங்கிறத மறந்துடாத. உன்ன மாதிரி இன்னொருத்தரோட உயிரை எடுத்துட்டு அவர் மனசுல நான் இடம் பிடிக்கல. ஏய், உயிரை எடுத்துட்டு மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். எப்போ யார்கிட்ட எப்படி மாட்டுவோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை வருஷமா நான் உன் அப்பா பக்கத்துல மனைவிங்கிற ஸ்தானத்துல இருக்கேன்னா அது தாண்டி என் திறமை. அதுதான் நான் சாதிச்ச விஷயம். ரொம்ப ஓவரா பெருமைப்பட்டுக்காத அபூர்வா. அநியாயம் பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கையை விட்டு போயிடும். நீ செஞ்ச பாவம் எல்லாம் வெளியில வந்தே தீரும். நீயும் ரொம்ப ஓவரா ஆடாத பூமி. உன் ககன் மாமா மனசுல நீ புடிச்சிருக்கிற இடத்த எந்த நொடி வேணும்னாலும் நீ இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.